எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப், அதோட பர்பஸ், சில சமயம் வர்ற அந்த ஒரு சோர்வு, இத பத்தி ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். எப்பவாச்சும் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடணும்னு தோணிருக்கா? கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? சரி, இந்த ஒரு பொதுவான உணர்வுல இருந்து தான் நம்மளோட இன்னிய பயணம் தொடங்க போகுது. பாருங்க, இந்த உணர்வை சூர்யான்றவர் எவ்ளோ அழகா சொல்றாருன்னு. எல்லாம் மங்கி போன மாதிரி இருக்கு, கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணும். இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த சோர்வும் தப்பிக்கணுங்கிற ஏக்கமும் நம்மள நிறைய பேருக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது பாருங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்மளோட பேஷன் எல்லாம் குறைஞ்சு உலகமே ஒரு மாதிரி மங்களா தெரியறப்ப வர்ற இந்த சோர்வு, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, இந்த ஃபீலிங்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஒரு புது வழிய பத்தி தான் பேச போறோம். இது எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? என்னுடையது அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைய நாம கைவிடுறதுல இருந்து தான். ஆமா, பற்றின்மை. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கௌதமோட இந்த வார்த்தைகளை கேளுங்களே. எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஒரு நாள் நம்ம உயிரே நம்ம உடம்ப விட்டு பிரியும். அப்போ இந்த உறவுங்கிறதெல்லாம் என்ன? வாவ், எவ்வளவு ஆழமான கேள்வி பாருங்க. எல்லாமே தற்காலிகம்னு தெரிஞ்சோம், நம்ம எப்படி எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னு நினைக்கிறோம். இதை இன்னும் சிம்பிளா புரிய வைக்க கௌதம் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. இன்ஸ்டாகிராம்ல சிலர் அவங்க உருவாக்காத ஒரு கண்டென்ட்ல தங்களோட வாட்டர்மார்க்க போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நாமளும். நமக்குள்ள வர யோசனைகள், நமக்கு கிடைக்கிற வெற்றிகள், நம்ம உறவுகள், இது எதுக்குமே நாம சொந்தக்காரங்க கிடையாது. ஆனா இது என்னுடையதுன்னு ஒரு வாட்டர்மார்க்க குத்திக்கிறோம். உண்மையிலே இது எல்லாமே நம்ம வழியா கடந்து போகுது, அவ்வளவுதான். அப்போ உண்மையிலே எதுதான் நம்மளோடது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம பேசுற வார்த்தைகள், நாம செய்யற வேலை, நம்ம நண்பர்கள், நம்ம சாதனைகள், ஏன் நம்ம உடம்பு கூட நிஜமாவே நம்மளோடது தானா? எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நாம கடன் வாங்கின மாதிரி தான் இருக்கு. அப்போ எல்லாமே கடன் வாங்கினதுன்னா நம்மளோட ரோல் என்ன இங்க? இங்கதான் ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா வருது. அதாவது, நாம ஒவ்வொருத்தருமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ப்ராஜெக்ட். இந்த காஸ்மிக் ப்ராஜெக்ட்ங்கிற ஐடியாவை புரிஞ்சுக்க வாங்க லிங்கா படத்துல வர்ற ஒரு சீனை நினைச்சு பாப்போம். ஒருத்தர் தான் ஊர் மக்களுக்காக ஒரு பெரிய அணைய கட்டுறாரு. ஆனா அதே ஜனங்க அவர் மேல போய் பழி போட்டு அவரை ஊரை விட்டே துரத்திடுறாங்க. அவ்ளோ பெரிய அவமானம், துரோகம், இதுக்கெல்லாம் நடுவுல ஊரை விட்டு போகும்போது அவர் முகத்துல ஒரு புன்னகை. ஏன்? எதுக்காக அந்த நேரத்துல சிரிக்கணும்? ஏன்னா அவருக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருந்தது. அந்த அணைய கட்டினது நானே இல்ல, நான் வெறும் ஒரு கருவிதான். உண்மையான பில்டர் இந்த பிரபஞ்சம். இந்த ஒரு புரிதல் வந்ததும் நான் தோத்துட்டேங்கிற அந்த பாரமே அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. இதுதான் காஸ்மிக் ப்ராஜெக்ட்ங்கிறது. அதாவது, பிரபஞ்சம் நம்மள மாதிரி ஆட்கள, உதாரணத்துக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு கலைஞரையோ இல்ல உங்களையோ என்னையோ ஒரு கருவியா பயன்படுத்தி சில சோதனைகளை செய்து. அப்போ நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட சோதனைகள் தான். ஓகே, இது கேக்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பெரிய தத்துவத்தை வெறும் பேச்சா இல்லாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி உணர்றது, எப்படி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது? பாருங்க, இந்த இணைப்புங்கிறது வெறும் ஒரு எண்ணம் மட்டும் கிடையாது. இது ஒரு ஃபீலிங், நீங்க உணரக்கூடிய ஒரு விஷயம். மூளையால யோசிக்கிறதுக்கும் மனசார உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு ஆழமான இணைப்பை ஃபீல் பண்ண எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு 30 ரூபாய் தான். ஒரு டீ, காஃபி காசை விட கம்மி தான். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி இருக்கு. முதல்ல ஒரு சின்ன செடிய வாங்குங்க. அப்புறம் அது நல்லா வளர்ற மாதிரி ஒரு இடத்துல அதை நடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. கடைசியா வேற எதுவும் பண்ணாதீங்க. சும்மா அது பக்கத்துல உட்காந்து அதை வேடிக்கை மட்டும் பாருங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? கௌதம் சொல்ற மாதிரி, நான் ஒரு செடிய பார்க்கும்போது அந்த 5 செகண்ட் இந்த உலகமே அமைதியாயிடுது. எந்த குழப்பமும் இல்ல. அந்த நிமிஷத்துல எல்லா குழப்பமும் காணாம போயிடும். சரி, இப்போ நம்மளோட உரையாடலோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வாழ்க்கையில வர்ற முரண்பாடுகளை எப்படி ஏத்துக்கிறது? அதாவது, தெளிவும் குழப்பமும் ஒண்ணுக்கொண்ணு எதிரி இல்ல, அது ஒரே நாணயத்தோட 2 பக்கங்களுங்கிறத புரிஞ்சுக்கிறது. இந்த 2 பக்கத்தையும் பாருங்களேன். ஒரு பக்கம் நான் தான் பிரபஞ்சோன்னு சொல்றதுல ஒரு பெருமை இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சம்தானா அண்ணன் உணர்றதுல ஒரு பணிவு இருக்கு. இதுல எது சரி, எது தப்பு? ரெண்டுமே உண்மைதான். நாம பாக்குற பார்வையில தான் எல்லாம் இருக்கு.
இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்ம வாழ்க்கைய வானிலை மாதிரி யோசிச்சு பாருங்க. தெளிவுங்கிறது வெயில் மாதிரி வந்துட்டு போகும். அதே மாதிரி குழப்பம்ங்கிறது மேகம் மாதிரி. அதுவும் இந்த சுழற்சியோட ஒரு பகுதி தான். எப்பவுமே தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறது செயற்கையான ஒரு விஷயம். அதனால அடுத்த தடவை உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அது ஒரு குறையா நினைக்காதீங்க. அது நீங்க உயிருள்ள ஒரு மனுஷன், இயற்கையோட ஒரு அங்கம்ங்கிறதுக்கான அடையாளம். கடைசியா இந்த ஒரு அழகான எண்ணத்தோட இத முடிச்சுக்கலாம். பிரபஞ்சம் நம்ம கூட விளையாடிட்டு இருக்கு. ஒரு அம்மா தன்னோட குழந்தை கூட விளையாடுற மாதிரி. இந்த விளையாட்டுக்கு அடியில இருக்கிறது அன்பு மட்டும்தான். அப்போ ஒரு கேள்வி வருது, நீங்களே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி அப்படின்னா உங்களால நிஜமாவே தோத்து போக முடியுமா? யோசிச்சு பாருங்க.